ஹலோ ஆஸ்பரண்ட். இந்த வீடியோவில் இன்றைய டெஸ்ட்டுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னா, கீழ் வருவனவற்றுள் என்னென்னா பசுமை குடில் வாயு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பசுமை குடில் வாயு அப்படின்னா என்னன்னு தெரியும் நம்மளுக்கு. க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னது இது க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசுமை குடில் வாயு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போ இதுதான் வந்து நிலம் பூமின்னு வச்சுப்போம். இங்கே மேலே வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். இந்த பசுமை குடில் வாயு வந்து இங்கே டெபாசிட் ஆகிருக்கு. இங்கே வந்து என்ன சுற்றிக்கிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, சூரியன் இங்கே இருக்குமா, சூரியன் வந்து மேலே இப்படி இருக்கும், சூரியன் ஒளி வந்து இப்படி வரும் வந்து என்னென்னா பட்டு வந்து தரையில் பட்டு என்னென்னா ரிஃப்ளெக்ட் ஆகி மேக்ஸிமம் ஒளி வந்து என்னென்னா திரும்ப போயிடும். இதனால தான் வந்து என்னென்னா நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ரொம்ப வந்து வெப்பமாக இல்லாமல் ஓரளவு ஓகேவாக இருக்குது. அதனால தான் அட்மாஸ்ஃபியர் வளிமண்டலம் இல்லாத ரீஜனில் நம்மளால் வாழ முடியாதுன்னு நல்லா சொல்கிறாங்க. ஏன்னா சூரிய ஒளி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் எர்த்தக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஒளி வந்து என்னென்னா அந்தளவு இன்டென்ஸாக வந்து இருக்காது. ஏன்னா வந்து என்னென்னா நம்மளை சுற்றி அட்மாஸ்ஃபியர் வளிமண்டலம் இருக்குது. அதனால தான் வந்து என்னென்னா நம்மளுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ இது மாதிரி என்னென்னா அல்பிடோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி வந்து என்னென்னா வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடும். ரிஃப்ளெக்ட் ஆகி வந்து என்னென்னா மேக்ஸிமம் எனர்ஜி வந்து ஒரு போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. மிச்சம் எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் இங்கே வந்து சுற்றிட்டு இருக்குல்ல, இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் கொஞ்சம் எனர்ஜியை வந்து திருப்பி அனுப்பும். கொஞ்சம் லைட் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி ரெண்டுத்தையுமே வந்து திரும்பி அனுப்பும். ஓகேவா, ஹீட்டு லைட் ரெண்டுமே. ஸோ அதனால் திருப்பி அனுப்புறதால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி அனுப்பும். திரும்ப வந்து என்னென்னா கொஞ்சம் எனர்ஜி இதில் வந்து வந்த எனர்ஜியில் கொஞ்சம் எனர்ஜி மேலே போகும். இதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா, நைட்டு நம்மளுக்கு ரொம்ப ஓவர் குளிராக இல்லாமல் ஓகே அப்படின்ற மாதிரி மக்கள் வாழ்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ மெர்க்குரிக்கெலாம் போனீங்கன்னா பயங்கர ஹீட்டாக இருக்கும். பகலில் பார்த்திங்கன்னா பயங்கர ஹீட்டாக இருக்கும், நைட்டு பார்த்திங்கன்னா நல்ல கூலிங்காக இருக்கும். ஏன்னா அட்மாஸ்ஃபியர் இல்லை. அந்த மாதிரி ப்ராப்ளம் நம்மளுக்கு இல்லாமல் நம்ம வாழ்கிறதுக்கு தகுதியான இது இருக்கணும் அப்படின்னா அட்மாஸ்ஃபியர் வளிமண்டலம் வேணும். அதுக்காக இருக்கிறது தான் இந்த பசுமை குடில் வாயு. இது வந்து அந்த 4 கேஸ் கொடுத்துருக்காங்கல்ல, ஆக்சிஜன், ஹைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன். இந்த 4 இதில் எது வந்து பசுமை குடில் வாயு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது தான் பசுமை குடில் வாயு, அதான் க்ரீன் ஹவுஸ் கேஸ். ஓகேவா, கார்பன் டை ஆக்சைடு தான் க்ரீன் ஹவுஸ் கேஸ். மிச்சதெல்லாம் வந்து என்னென்னா நார்மல் கேஸஸ், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன் எல்லாமே வந்து நார்மலாக இருக்கிற கேஸியஸ் எலிமெண்ட்ஸ். ஓகேவா, இன்னும் வந்து வேறு என்னென்ன நோட்டபுளாக சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீத்தேன் சொல்லலாம். மீத்தேன் CH4 அப்படின்னு சொல்லுவோம் மீத்தேனுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நைட்ரஸ் ஆக்சைடு கூட சொல்லலாம் இந்த பசுமை குடில் வாயுனா. நைட்ரஸ் ஆக்சைடு N2O இதுவும் வந்து பசுமை குடில் வாயு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா, ஜன்தன் திட்டத்தோட குறிக்கோள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜன்தன் யோஜனா அப்படின்னு ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க, 2014 கொண்டு வராங்க. இது எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் நிறையா பேர் வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ்லாம் இல்லாமல் இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து என்ன பண்ணணும், பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான். இது 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்டு. நீங்கள் அக்கௌண்ட்டில் வந்து என்னென்னா எல்லாருமே சொல்லுவாங்கள்ல, பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து மினிமம் இவ்வளோ பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேங்க்ஸில் வந்து கண்டிஷன் இருக்கும். ஆனால் இதுக்கு கீழே நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா 0 பேலன்ஸில் வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து என்னென்னா இப்போ போயிட்டு நீங்கள் பேங்க்கில் ஓப்பன் பண்ணும்போது அக்கௌண்ட்டு காசே டெபாசிட் பண்ணாமல் ஓப்பன் பண்ணலாம் இந்த அக்கௌண்ட் ஜன்தன் திட்டத்துக்கு கீழே. ஓகேவா, இதுக்கு கீழே இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 0 பேலன்ஸ் தான் உங்கள்கிட்ட இருக்குது, இருந்தாலும் நீங்கள் 10,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து கேஷ் எடுக்க முடியும். இந்த ஏடிஎம் கார்டை வச்சு 10,000 ரூபாய்க்கு வரைக்கும் வந்து என்னென்னா இந்த அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்க முடியும். ஓகேவா, பணம் வித்ட்ரா பண்ண முடியும், பின்னாடி கட்டிக்கலாம். இன்னொன்று வந்து என்னென்னா, இதில் வந்து இன்சூரன்ஸும் கவர் ஆகுது உங்களுக்கு. இன்சூரன்ஸ் வந்து என்னென்னா நீங்கள் போட்டு வச்சுருக்க தொகையை பொறுத்து இன்சூரன்ஸும் வந்து கவர் பண்ணுவாங்க. ஓகேவா, அதனால் இது என்ன இதுக்கு கீழே வரும், எந்த ஆப்ஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார முன்னேற்றம் அப்படின்ற ஆப்ஷன் தான் வரும். ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அது ரிலேட்டடாக இருக்கிறது தான் இந்த ஜன்தன் யோஜனா. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக காமராஜர் பதவி வகித்தது எத்தனை காலம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காமராஜர் எப்போ தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1954 ஆவார். எதுவரை இருப்பார்னா 1963 அவர் ரிசைன் பண்ணிடுவார். கே பிளான்
திட்டத்துக்கு கீழே வந்து என்னென்னா அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, வயசான தலைவர்கள்லாம் என்ன பண்ணணும், மூத்த தலைவர்கள்லாம் கட்சி பணியை பார்க்கணும், ஆட்சி பணியை வந்து இளைய தலைவர்கள்ட்ட விட்டுட்டு அப்படின்னு சொல்வார். அதுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிளாக என்ன பண்ணுவார், முன்னுதாரணமாக இவரே வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிடுவார் பதவியை. 1963 வரைக்கும் இருப்பார். அதுக்கப்புறமா தமிழ்நாட்டுக்கு சிஎம்மாக பக்தவச்சலம் அப்படின்றவர் இருந்திருப்பார். ஸோ 9 வருஷம் வந்து காமராஜர் முதலமைச்சராக இருந்திருக்காரு தமிழ்நாட்டில். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். பெரும்பான்மையான மேங்க்ரூவ் சுந்தரி வகை மரங்கள் காணப்படும் டெல்டா. சுந்தரி அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் மரம், மேங்க்ரூவ்லே ஒரு டைப் ஆஃப் மரம். அது எந்த பக்கம் வந்து எந்த நதியோட டெல்டாவில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த நதியோட டெல்டாவில் இருக்குது அப்படின்னா, கங்கை வந்து வெஸ்ட் பெங்கால் வரையும் வரும். அதுக்கப்புறமா வந்து என்னென்னா கங்கை வந்து பிரியும். அதில் ஒன்று தான் வந்து ஹூக்ளி அப்படின்னு ஒரு நதி வந்து கொல்கத்தா வழியாக போகும். அந்த வெஸ்ட் பெங்கால் வழியாக வந்து என்னென்னா கடலில் போய் கலக்குது ஹூக்ளி அப்படின்ற நதி. அங்கே தான் வந்து என்னென்னா இந்த மேங்க்ரூவ் மரங்கள் வந்து இருக்குது. சுந்தரி வகை மரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹூக்ளி ஆறு. ஓகேவா, மற்ற இதெல்லாம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். முணுமுணுக்கும் அரங்கம் அப்படின்னு வந்து சிறப்பினை பெற்றது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது மாதிரி சிறப்பினை பெற்றது என்னென்னா கோல் கும்பாஸ் அப்படின்ற அரங்கம். இது வந்து பீஜப்பூர் சுல்தான் வந்து கட்டியிருக்காரு. பாமினி சுல்தானில் பாமினி வந்து ஒரு 5 பிரிவாக பிரிவாங்கள்ல, பீஜப்பூர், பீடார், அகமது நகர், இது மாதிரி வந்து கோல்கொண்டா, இது மாதிரி ஒரு 5 பிரிவாக பிரிவாங்க. அதில் வந்து பீஜப்பூர் சுல்தான் கட்டினது தான் அந்த கோல் கும்பாஸ். இது வந்து என்னென்னா முணுமுணுக்கும் அரங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். பூனா சர்வாஜனிக் சபை, இந்த சபையை நிறுவனது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பூனா சர்வாஜனிக் சபை இது நிறுவனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி ரானடே அப்படின்ற ஒருத்தர் நிறுவியிருக்காரு. இவர் வந்து என்னென்னா அந்த காலத்தில் ஜட்ஜாக இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேயரோட பொருளாதாரத்தை விமர்சனம் பண்ணியிருப்பார். எம்ஜி ரானடே அப்படின்னு சொல்கிறவர், ஜஸ்டிஸ் எம்ஜி ரானடே அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் பூனா சர்வாஜனிக் சொசைட்டி அப்படின்ற பூனா சர்வாஜனிக் சபா தான், சொசைட்டி கிடையாது. அந்த மாதிரி ஒரு சபையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. எங்கன்னா மகாராஷ்டிராவில். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். சரியான கூற்றை வந்து கண்டுபிடிச்சி எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் உலக போரில் எதோட தோல்வி வந்து கிலாஃபத் இயக்கத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. துருக்கியோட தோல்வியா, ஜெர்மனியா, இத்தாலியா, ஆஸ்திரியாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிலாஃபத் அப்படின்ற இயக்கம் வந்து எதனால ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, முஸ்லீம்ஸ்க்கு வந்து என்னென்னா கோவம் வந்துச்சு. யாருன்னா பிரிட்டிஷ் மேலே, ஆங்கிலேயர் மேலே கோவம் வந்துச்சு. ஏன் கோவம் வந்துச்சு அப்படின்னா, அவங்களோட துருக்கி நாட்டு சுல்தானை அவங்க மோசமாக நடத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வந்துச்சு. ஏன்னா துருக்கி வந்து தோற்று போயிடும். ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் துருக்கி வந்து தோற்றுருவாங்க. அதனால் வந்து என்னென்னா அவங்கள வந்து மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்க, பிரிட்டிஷ், ஃப்ரான்ஸ் இந்த கண்ட்ரிலாம் சேர்ந்து மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்றதால வந்து என்னென்னா அவங்களுக்கு கோவம் வந்துடும் முஸ்லீம்ஸ்க்கு. இவங்க கூட வந்து என்னென்னா ஒரு ஒப்பந்தம், லக்னோ இணைவு கூட சைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் ஹிஸ்ட்ரியில். லக்னோ இணைவு சைன் பண்ணியிருப்பாங்க 1916 அப்படின்லாம் படிச்சிருப்போம். இதுக்கும் இதான் காரணம். முஸ்லீம்ஸும் ஹிந்துஸும் சேர்ந்து சைன் பண்ணியிருப்பாங்க. துருக்கியோட தோல்வி தான் கிலாஃபத் இயக்கத்துக்கான காரணம். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். எக்கனாமிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. முதல் நிலை தொழில், இது மாதிரி நிலை தொழில் கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி செக்டர், செகண்டரி செக்டர்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி நிலை தொழில் கொடுத்துருக்காங்க. முதல் நிலை தொழில் எதோட சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்நிலை தொழில்னால் வந்து டைரெக்டாகவே கன்சியூம் பண்ணுறது, வேட்டையாடுறது தான் வந்து என்னென்னா முதல்நிலை தொழில். வேட்டையாடுறது, அப்புறம் என்னென்னா விவசாயம் பண்ணுறது, தேன் எடுப்பாங்கல்ல, கேதரிங்னு சொல்லுவாங்க. காட்டுக்குள்ளே போய் தேன் எடுக்கிறது, கிழங்கு எடுக்கிறது, இதெல்லாம் முதல்நிலை தொழிலில் வரும். அப்புறம் வந்து சுரங்கம் வந்து என்னென்னா அதெல்லாம் எடுப்பாங்கல்ல, சுரங்கத்துலேருந்து என்னென்னா தோன்றுறது, மைனிங், இதெல்லாம் வந்து என்னென்னா முதல்நிலை தொழிலில் வரும். இரண்டாவது நிலை தொழில் எப்படின்னா என்னென்னா இண்டஸ்ட்ரீஸ், பருத்தியிலேருந்து ஆடை தயாரிக்கிறது இரண்டாவது நிலை தொழில். ஓகேவா, மூணாவது நிலை தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். சர்வீஸ் ரிலேட்டடாக இருக்கிற செக்டார் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொலைத்தொடர்பு, தொலைபேசி சேவைலாம் தொலைத்தொடர்பில் தானே வரும். அதுவும் வந்து என்னென்னா ஒரு சேவை. மூன்றாம் நிலை தொழிலே வந்து எப்போதுமே சேவை அதோட சம்மந்தப்பட்டது. ஸோ அதனால் தொலைத்தொடர்பு வரும். நான்காவது நிலை தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி. நான்காவது நிலையில் யார் யார் இருப்பாங்க அப்படின்னா ப்ரொஃபஷ்னல்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, இது மாதிரி எது படிச்சுட்டு அங்கேயே ஒர்க் பண்ணுறாங்கல்ல, ஒரு விஷயத்தை படிச்சுட்டு அதிலே ஒர்க் பண்ணுறவங்க ப்ரொஃபஷ்னல் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்கலாம் வந்திருப்பாங்க. ஆராய்ச்சியும் நான்காவது இதில் வரும். ஓகேவா, அதனால் வந்து என்ன ஃபஸ்ட்டு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, அடுத்தது 4, அடுத்தது என்னென்னா 2, அடுத்தது 1, 3, 4, 2, 1 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வரணும். 3, 4, 2, 1 ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க. அதுபடி இந்திய மக்கள் தொகையோட செறிவு என்ன, அடர்த்தி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
அதாவது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோ பேர் வாழ்கிறாங்க, இதுதான் மக்கள் தொகை செறிவு, மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. 2011 சென்சஸ் படி 382 பேர் வாழ்கிறாங்க. ஓகேவா, 382 பேர் வாழ்கிறாங்க. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இதுவே வந்து ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 555 பேர் வாழ்கிறாங்க. இதுக்கே இருக்கிறதுலே பீகாரில் ரொம்ப அதிகம். பீகாரில் பார்த்திங்கன்னா 1000க்கு மேலே வாழ்கிறாங்க. 1000+, 1000க்கு மேலே வாழ்கிறாங்க ஒரு சதுர கிலோமீட்டர்லேயே. பீகாரில் வந்து மக்கள் தொகை அடர்த்தி ரொம்ப அதிகம். இருக்கிறதுல எது கம்மின்னா அருணாச்சல பிரதேசத்தில் 17 பேர் தான் வாழ்கிறாங்க ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. ஓகேவா, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா அடுத்த சென்சஸ் 2024 வரையும் இப்போ வரையும் எடுக்கல, 2021க்கான சென்சஸ். ஸோ 2011 சென்சஸ் வந்து என்னென்னா படிச்சுட்டு போகணும். மக்கள் தொகை அடர்த்தி என்ன, எழுத்தறிவு விகிதம் என்ன, எங்கே வந்து பாப்புலேஷன் அதிகப்படி வந்து என்னென்னா ஸ்டேட்ஸ் வைஸ் வந்து என்னென்னா பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் படிச்சுட்டு போகணும் சென்சஸை பொறுத்த வரைக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். அரபிக்கடலின் ராணி துறைமுகம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்தியா அப்படி இருக்குது அப்படின்னா எந்த பக்கம் அரபிக்கடல் இருக்கும்? இந்த பக்கம் அரபிக்கடல் இருக்கும். இந்த பக்கம் என்னென்னா கேரளா இங்கே கீழே இருக்குது, இங்கே கொச்சி வந்து இந்த பக்கம் இருக்கும். அரபிக்கடலோட ராணி துறைமுகம்னு எதை சொல்கிறாங்கன்னா கொச்சியை சொல்கிறாங்க. கேரளாவில் இருக்க கொச்சி துறைமுகத்தை சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா கோல்கொண்டா கோட்டை எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த மாநிலம்னா தெலுங்கானாவில் அமைஞ்சிருக்கு. ஓகேவா, பாமினி சுல்தான், கோல்கொண்டா சுல்தான் தான் கோல்கொண்டா கோட்டையை கட்டியிருக்காரு. தெலுங்கானா மாநிலத்தில் இந்த கோட்டை வந்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 1955 பாரத ரத்னா விருது பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 1955 பெற்றவர் யாருன்னா ராஜகோபாலாச்சாரி. 1952 1954, அப்புறம் 1937 1939, இப்போ 2 வருஷம், அடுத்த 2 வருஷம் வந்து இவர் தமிழ்நாட்டோட சிஎம்மாக இருந்திருப்பார். அப்புறமா சிஎம் பதவியிலேருந்து ரிசைன் பண்ணியிருப்பார். அதனால் 1955 அடுத்த வருஷம் அவருக்கு வந்து பாரத ரத்னா விருது கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். 1969 என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 வங்கிகளை அரசுடைமை பண்ணாங்க. 14 வங்கிகளை அரசு வந்து வாங்கிக்கிட்டாங்க. அதாவது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட தொகை சொல்லிடுவாங்க. அந்த குறிப்பிட்ட தொகைக்கு மேலே எந்தெந்த பேங்க்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களாம் வந்து என்னென்னா தனியார் கம்பெனிஸ்லாம் வந்து நிறையா பேங்க் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் குறிப்பிட்ட தொகைக்கு மேலே காசு வச்சுருந்தாங்க அப்படின்னா, கஸ்டமர்ஸ்ட்டை வாங்கி டெபாசிட் பண்ண வச்சுருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அந்த பேங்க்கெல்லாம் அரசாங்கம் வாங்கிப்பாங்க. அது மாதிரி ஒரு 14 பேங்க்ஸ் இருந்துச்சு, அந்த மாதிரி வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து கவர்மெண்ட்டை இருந்த பேங்க் என்னென்னா, ஒன்று ஆர்பிஐ இருந்துச்சு, ரிசர்வ் வங்கி, அடுத்தது எஸ்பிஐ இருந்துச்சு. 2 பேங்க் தான் கவர்மெண்ட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் இந்த 14 பேங்க் வந்து கவர்மெண்ட் வாங்கிக்கிட்டாங்க. ஓகேவா, 1969. 80 பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 6 வங்கியை வந்து அரசுடைமை பண்ணிவிடுவாங்க. ஓகேவா, அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து அது மாதிரிலாம் பண்ணுறதில்ல அரசுடைமை. ஏன்னா வந்து இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம எல்பிஜி வந்து தனியார் மயமாக்கல் பண்ணிட்டோம். அதனால் வந்து இது மாதிரி அரசாங்கம் வந்து என்னென்னா வாங்கலாம் முடியாது. இது மாதிரி எக்ஸ்ட்ராவாக நீ இவ்வளோ தொகை வந்து டெபாசிட் வாங்கி வச்சுருக்கேன், நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நேஷ்னலைஸ்லாம் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம எல்பிஜி நம்ம பொருளாதார கொள்கையை வந்து நம்ம மாற்றிட்டோம். 1949 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்பிஐ ரிசர்வ் வங்கியை அரசுடைமை பண்ணுறாங்க, கவர்மெண்ட் வாங்கி. 1973 என்ன பண்ணுறாங்கன்னா மொத்த கோதுமை கொள்முதல் வந்து என்னென்னா நாட்டுடைமை பண்ணுறாங்க. மொத்தமாக கோதுமை கொள்முதலே என்ன பண்ணுறாங்க, நாட்டுக்கு உடைமை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா, அடுத்து பார்த்திங்கன்னா என்னென்ன வரும், ஃபஸ்ட்டுக்கு வந்து 2, அடுத்ததுக்கு 4 வருது, அடுத்ததுக்கு 3 வருது, அடுத்தது 1, 2 4 3 1. ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா தொடங்கப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். 2014 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஆர்டி பானர்ஜி அப்படின்றவரால் 1922 கண்டறியப்பட்ட நகரம் என்ன நகரம்னு சொல்லி கேட்குறாங்க. மொஹஞ்சதாரோவை கண்டுபிடிச்சார். ஓகேவா, ஹரப்பா வந்து 1921 தயாராம் ஷஹானின்றவர் கண்டுபிடிச்சிருப்பார். லோத்தல் கலிபங்கன்லாம் லேட்டாக தான் கண்டுபிடிச்சாங்க. அதனால் வந்து இதை கண்டுபிடிச்சது யாருன்னா ஆர்டி பானர்ஜி அப்படின்றவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 1957 ஹரப்பா தொல்பொருள் சிதிலமடைய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹரப்பா நாகரிகம் எடுத்தாங்கல்ல, தோன்றதுக்கு முன்னாடி வந்து சிதிலமடைஞ்சி இருந்தது. ஏன் சிதிலமடைஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே வந்து ரயில் பாதை போடுறதுக்காக ஆக்சுவலி தோண்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து என்னென்னா அங்கே கற்கள் கிடச்சிருக்கும், நிறைய இடிபாடுகள் இருந்திருக்கும். கற்கள்லாம் வந்து வச்சு இடிபாடுகளை நிறைய கிடச்சிருக்கும். பட் இவங்க வந்து என்ன கன்சிடர் பண்ண மாட்டாங்க, இது என்னன்னு பார்க்கலாம் அப்படின்லாம் நினைக்காம என்ன பண்ணாங்க, அந்த கற்களை யூஸ் பண்ணி என்னென்னா ரயில் பாதை அமைக்க யூஸ் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து என்னென்னா சிதிலம் அடைஞ்சிருச்சு. ஓகேவா,
இதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா, மദ്രാஸ் மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு பேர் மாற்ற வேண்டி விருதுநகரில் சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்த ஆண்டு எப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மദ്രാஸ் அப்படின்ற பேர் என்னென்னா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி மாற்றுறதுக்காக கேட்டிருக்காங்க. சங்கரலிங்கனார் அப்படின்ற ஒருத்தர் வந்து உண்ணாவிரதம் இருந்தார். அவர் எப்போ வந்து இறந்தார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அவர் வந்து அக்டோபர் மாதம் இறந்துருப்பார். 1956 வருஷத்தில் இறந்துருக்காரு. ஓகேவா. அப்புறமா வந்து எப்போ வந்து மாற்றினாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 1969 மாற்றிருப்பாங்க தமிழ்நாடு அப்படின்ற பேரை. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். தேவதானம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தேவதானம்னா தேவதானம், அதாவது தேவர்களுக்கு கொடுக்குற இது. தேவர்கள்னால் என்னது? ஆலயத்துக்கு கொடுக்குற தானம். பிராமணர்களுக்கு அளிக்கிற நிலக்கொடை என்ன அப்படின்னா பிரம்மதேயம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மதேயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ கோயிலுக்கு கொடுத்தா என்னது? தேவதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். கீழ்கண்ட குழுக்களுள் பஞ்சாயத்துக்கு அரசியலமைப்பு அடிப்படையிலான நிலையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரைத்த குழு என்ன குழு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பஞ்சாயத்து அரசியலமைப்புக்கு நிறையா குழு வந்து போட்டிருக்காங்க. அசோக் மேத்தா குழு, ஜிவிகே ராவ் குழு, எல்எம் சிங்வி குழு, எல்லா குழுவும் வந்து என்னென்ன போட்டிருக்காங்க. ஆனால் யார் வந்து இதுக்கு அரசியலமைப்பு வந்து கொடுக்கணும், அரசியலமைப்பில் இடம் கொடுக்கணும் பஞ்சாயத்து சட்டத்துக்கு அப்படின்னு சொன்னவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்எம் சிங்வி குழு, அவங்க தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். உயர் நீதிமன்றத்தின் ஒரு நீதிபதி எத்தனை வயது வரை பதவி வகிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தாலும் சரி, இல்லை உயர் நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியாக இருந்தாலும் சரி. உயர் நீதிமன்றம் அப்படின்னா என்னது? ஹைகோர்ட். உயர் நீதிமன்றம்னா ஹைகோர்ட்டு. ஹைகோர்ட் வந்து என்னென்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இருக்கும். சில ஸ்டேட்டு ஒரு 2-3 சில ஸ்டேட்டுக்கு மட்டும் என்னென்னா 2 ஸ்டேட்டுக்கு ஒரு ஹைகோர்ட் அது மாதிரியும் இருக்கும். இது வந்து என்னென்னா எந்த வயசில் அவர் ரிட்டையர் ஆவார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 62 வயசில் வந்து அவர் ஓய்வு வந்து பெறுவார். இதுவே வந்து என்னென்னா 65 வயசு வந்து எதுக்குன்னா உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக இருந்தால் 65 வயசு வரைக்கும் என்ன பண்ணலாம்? பதவி வகிக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். விடுதலை போராட்ட நிகழ்ச்சி காலத்தை வந்து வரிசைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லக்னோ ஒப்பந்தம் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1916 நடந்துச்சு. முதல் உலகப்போர் நடந்த காலகட்டத்தில் நடந்துச்சு. ஹிந்துஸும் முஸ்லீம்ஸும் வந்து என்னென்னா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இது பண்ணிக்கணும் அப்படின்னு சைன் பண்ணிக்கிட்டாங்க லக்னோவில் காங்கிரஸ் மாநாட்டில். சூரத் பிளவு எப்போ நடந்துச்சுன்னா 1907. யாருக்கும் பிரச்சனைனா மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் கருத்து மோதல் வருது, அதனால் பிரிஞ்சாங்க. லாகூர் காங்கிரஸ் மாநாடு 1929 நடக்குது. நேரு அறிக்கை சப்மிட் பண்ணாங்க, அதுக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்கல. உடனே என்ன பண்ணுறாங்க? லாகூர் மாநாடு கூட்டி இனிமேல் பூர்ண சுதந்திரம் தான் கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதான் லாகூர் மாநாடு. சுயராஜ்ய கட்சி எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1923. ஆஃப்டர் காந்தியை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. எப்போனா ஒத்துழையாமை இயக்கம் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை வந்து அவர் கேன்சல் பண்ணுவார்ல, சௌரா சம்பவம் நடந்ததுக்கப்புறமா காந்தியை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா மாற்றம் வேண்டியவர்கள் மாற்றம் வேண்டாதவர்கள் 2 பக்கம் பிரிகிறாங்க. மாற்றம் வேண்டுபவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சுயராஜ்ய கட்சின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி எலெக்ஷனில் வந்து என்னென்னா பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு இறங்குவாங்க. அதுதான் சுயராஜ்ய கட்சி. இப்போ காலவரிசைப்படுத்துங்க. ஃபஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் வருமா? அடுத்து என்ன வரும் அப்படின்னா லக்னோ ஒப்பந்தம் ஃபஸ்ட்டு வரும். அடுத்து என்னென்னா 4th வரும். அடுத்தது 3rd வரும். 2143 ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஒரே வரி, ஒரே சந்தை, ஒரே நாடு, இந்த பொன்மொழி எதோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரக்கு மற்றும் சேவை வரி, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ், ஜிஎஸ்டிக்கோட தொடர்புடையது. ஒரே வரினா 1 டேக்ஸு, ஒரே மார்க்கெட், 1 மார்க்கெட் 1 கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த சரக்கு மற்றும் சேவை வரி. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கண்ணகிக்கு யார் வந்து கோவில் கட்டினா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்ணகிக்கு கோவில் கட்டினவர் யாருன்னா செங்குட்டுவன். இமயமலையிலேருந்து கல் எடுத்துகிட்டு வந்து கோவில் கட்டினார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட தம்பி வந்து தான் இளங்கோவடிகள். அவர் தான் வந்து சிலப்பதிகாரம் புக்கு வந்து எழுதியிருக்காரு. அதனால் கண்ணகி கோயில் கட்டினது சேர மன்னன். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். காகித சங்கிலிகள் அப்படின்ற ஒரு புதினம் இருக்குது. அதோட ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதோட ஆசிரியர் யாருன்னா சுஜாதா ரங்கராஜன். சுஜாதா அப்படின்றது அவரோட புக்கில் வந்து புனைப்பெயர், பெண் நேம்னு சொல்லுவாங்களா அந்த நேம். ரங்கராஜன் அவரோட இயற்பெயர். சுஜாதா ரங்கராஜன் அப்படின்றது ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். யார் வந்து எதை கட்டினா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முகலாயர்கள், முகல்ஸ்லேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. லாகூர் கோட்டையை கட்டினது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லாகூரில் ஒரு ஃபோர்ட் கட்டினது அக்பர். அதனால் 2 ஃபஸ்ட்டு.
அடுத்தது ஜாமி மசூதியை ஜாமி மாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் கட்டியிருக்காரு. 2-1. அடுத்து செங்கோட்டையை கட்டினது யாருன்னா, செங்கோட்டைனா ரெட் ஃபோர்ட்டு டெல்லியில் இருக்குது. இதை கட்டினது யாருன்னு நமக்கு தெரியும், ஷாஜஹான் கட்டியிருக்காரு. 4. அடுத்தது அக்பரோட சமாதி கட்டினது யாருன்னா ஜஹாங்கீர், அவரோட பையன் ஜஹாங்கீர் வந்து கட்டியிருக்காரு. அக்பரோட சமாதி வந்து எங்கே இருக்குன்னா சிக்கந்தாரா அப்படின்ற பிளேஸில் இருக்குது, ஆக்ராக்கு பக்கத்தில். 2-1-4-3 அப்படின்றது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கீழ் காண்பவர்களுள் இந்திய தேசிய இராணுவம் இந்தியன் நேஷ்னல் ஆர்மி அமைக்கணும்னு தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சுபாஷ் சந்திர போஸ் ஃபஸ்ட்டு அவர் தோற்றுவிக்கலை, அவர் பின்னாடி தான் வந்து என்னென்னா வந்து தலைவர் ஆவார். ஆர்மிக்கு வந்து என்னென்னா லீடராக பின்னாடி தான் ஆவார். ஃபஸ்ட்டு தோற்றுவிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோகன் சிங் அப்படின்றவர் தான். ஓகேவா. ஜப்பானில் வந்து என்னென்னா இங்கேருந்து சண்டை போட போவாங்கல்ல, இந்தியன் சோல்ஜர்ஸ்லாம் வந்து சண்டை போட போகிறாங்க 2ஆம் உலக போகிறப்ப. ஏன்னா பிரிட்டிஷ் கீழே தான் வந்து நம்ம அப்போ அடிமைப்பட்டு இருந்தோம்ல, அதனால் நம்ம கூட்டு போய் என்னென்னா பிரிட்டிஷும் ஜப்பானும் எதிர் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ வந்து இந்திய நாட்டு வீரர்களையும் கூட்டு போய் சண்டை போடுறாங்க. அந்த மாதிரி சண்டை போட்ட வீரர்கள் என்னென்னா அங்கே வந்து என்ன ஜப்பானீஸ் ஆர்மி வந்து தோக்கடிச்சு வச்சுருப்பாங்கள்ல சில படைகளை, அவங்களாம் வந்து என்னென்னா இந்திய நாட்டு வீரர்களை சிறைப்பிடிச்சு வச்சுருக்காங்க. அப்படி சிறைப்பிடிச்சு வச்ச வீரர்களில் வந்து என்னென்னா ஒன்றா வந்து கூடி என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆர்மியை உருவாக்குறாங்க. அதுதான் இந்திய தேசிய இராணுவம். அதுக்கு வந்து மோகன் சிங் அப்படின்றவர் தான் ஃபஸ்ட்டு தலைவராக இருந்தார். அவர் தான் வந்து தோற்றுவித்தவர், அவர் தான் ஃபவுண்டர். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். காரன்வாலிஸ் பிரபு கொண்டு வந்த முறை வந்து என்ன முறை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜமீன்தாரி முறையை அவர் கொண்டு வந்தார். பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஏன் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து மாற்ற மாட்டாங்க, சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 11 பங்காக பிரிப்பாங்க. மக்கள்கிட்டேருந்து வாங்குற வரி பணத்தை 11 பங்காக பிரிப்பாங்க. அதில் 10 பங்கு யாருக்குன்னா வந்து அதிகாரிகளுக்கு. அதிகாரினா என்னது, பிரிட்டிஷ் அரசு அவங்களுக்கு. 1 பங்கு யாருக்கு அப்படின்னா ஜமீன்தாருக்கு. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 11 லட்சம் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 11 லட்சம் வந்து டேக்ஸ் அமௌண்ட்டாக வருது விவசாயிகள்கிட்டேருந்து. அவ்வளோ கலெக்ட் பண்ணோன்னா என்னது, 10 லட்சம் யாருக்கு, அதிகாரிகளுக்கு, 1 லட்சம் யார், ஜமீன்தாருக்கு. ஆனால் ஜமீன்தார் என்ன பண்ணுறாங்கன்னா 11 லட்சத்துக்கு பதிலாக 15 லட்சத்தை கலெக்ட் பண்ணுறாங்க. 15 லட்சம் கலெக்ட் பண்ணாலும் இவங்கள்ட்ட எவ்வளோ கொடுத்தா போதும், 10 கொடுத்தா போதும், மிச்சம் 5 வந்து இவங்க வச்சுப்பாங்க. இந்த மாதிரி வந்து என்னென்னா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்க மக்கள்லாம். அதனால ஜமீன்தாரி முறை வந்து ரொம்ப மோசமாக தான் இருந்தது. இது வந்து பெங்காலில் வந்து ஃபாலோ பண்ணாங்க, வங்காளம் இருக்குல்ல அந்த ஏரியாவில் ஃபாலோ பண்ணாங்க. சென்னையெலாம் பார்த்திங்கன்னா மெட்ராஸில் ரயத்வாரி முறைன்னு ஒரு முறை வந்து ஃபாலோ பண்ணாங்க. இது வந்து என்னென்னா ஃபார்மர்ஸ்லேருந்து டேரெக்டாக டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க அதிகாரிகள், பிரிட்டிஷ் அதிகாரிகள். இந்த மெத்தட் வந்து என்னென்னா முன்ரோ அப்படின்ற ஒருத்தர் கொண்டு வந்தார். பட் இதுவும் வந்து என்ன அதிகமாக டேக்ஸ் கலெக்ட் பண்ண தான் செஞ்சாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்தியாவின் மத்திய தீர்க்க ரேகை டேஷ் வழியாக செல்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்தியா வந்து இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் ரஃபாக தான் வரைகிறேன். இந்தியா வந்து இப்படி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷில் இங்கே மிர்சாப்பூர் அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்து இருக்குது. இந்தியா ஒரு பெரிய ரீஜன் தானே. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே சன் வந்துடும், சூரிய உதயம் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா வர லேட் ஆகும். இந்த மாதிரி இருக்கிறதால என்னென்னா டைம் கால்குலேஷனில் பிரச்சனை வருது. ஸோ இந்தியாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே மிர்சாப்பூர், இங்கே இந்தியாவோட மத்திய பகுதியில் ஒரு பிளேஸ் எடுத்துக்கிறோம். இது என்ன ஊர் அப்படின்னா மிர்சாப்பூர், உத்தரப்பிரதேஷில் மிர்சாப்பூர் அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்து எடுத்துக்கிறோம். இதை வந்து சென்டராக வச்சு நம்ம என்னென்னா டைம் கால்குலேட் பண்ணுறோம். இப்போ இந்தியா ஃபுல்லாக ஒரே டைம் தான். ஆனால் அமெரிக்காலாம் அப்படி கிடையாது. அமெரிக்காவில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு டைம் இருக்குது. நீங்கள் வந்து அமெரிக்கன் சிட்டிஸே வேறு சிட்டிஸ், வேறு ஸ்டேட்டில் இருக்க சிட்டிஸ் போட்டு பாருங்கள், ஒவ்வொரு சிட்டிஸ்க்கும் ஒவ்வொரு டைம் இருக்கும். ஏன்னா பெருசாக இருக்குல்ல, ஆனால் சூரிய உதயம் வந்து என்னென்னா வித்தியாசப்படும், சூரியன் அஸ்தமனம் வந்து வித்தியாசப்படும். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அருணாச்சல் பிரதேஷில் காலைல 3:30-4 மணிக்கெலாம் விடிஞ்சிடும். ஆனால் நம்மளுக்கு என்ன அத்தனை மணிக்காக விடியுது அப்படின்னா இல்லை. அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆனால் நிறையா பேர் வந்து டைமை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள், ஒவ்வொரு பிளேஸ்க்கு கொஞ்சம் டைமை வந்து மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் வந்து நம்ம இன்னும் கவனத்துக்கு கொண்டு வரல. ஏன்னா அவங்களுக்கு 4 மணிக்கெலாம் வந்து சூரிய உதயம் ஆகிடும். அவங்க சீக்கிரமாகவே எழுந்திருவாங்க நம்மளை விட. அதனால் வந்து என்னென்னா அவங்களுக்கு 9 to 6 அந்த மாதிரி ஒர்க்கு, 9 to 5 அப்படின்ற ஒர்க்கு வந்து செட் ஆகாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து 5 o'clock நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம் அழகாக. 6 மணிக்கு வந்து பொழுது வந்து என்னென்னா போயிடும். ஆனால் அவங்களுக்கு என்ன 5 o'clockலாம் வந்து என்னென்னா அவங்களுக்கு இருட்டாயிடும், ஈவினிங் 5 o'clockலாம். அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதனால் வந்து மிர்சாப்பூரை சென்டராக வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, மத்திய தீர்க்க ரேகை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் டைம். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். எந்த அரசியல் சட்ட விதிப்படி ஆளுநர் வந்து சட்டமன்றம் கூடாத போது இடைக்கால சட்டங்கள் இயற்றலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இடைக்கால சட்டம்னா என்னது, ஆர்டினன்ஸ்.
இது வந்து எந்த விதி கீழே சொல்லியிருக்காங்கன்னா 213. இதுவே வந்து பிரசிடெண்ட்டுக்கும் சொல்லியிருப்பாங்க. பிரசிடெண்ட்டோட விதிக்கு வந்து 123. ஆளுநருக்குன்னா 213வது விதி. ஓகேவா? ஆர்டினன்ஸ் அப்படின்றது அவசர நிலை சட்டம் இல்லை இடைக்கால சட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது எப்போ கொண்டு வருவாங்க அப்படின்னா சட்டமன்றம் வந்து இல்லை, சட்டமன்றம் நடந்துகிட்டு இல்லை, அவை வந்து நடக்கலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஆளுநர் வந்து கொண்டு வரலாம். அவரே கொண்டு வரலான்னா இல்லை, அவர் வந்து என்னென்னா தனியாளாக கொண்டு வர முடியாது. கவர்மெண்ட்டில் வந்து சொன்னாங்க அப்படின்னா அவர் கொண்டு வரலாம். அது கொண்டு வந்ததுக்கப்புறமாவும் என்ன பண்ணணும் அப்படின்னா சட்டமன்றம் ஆரம்பித்தோடனே, சட்டமன்றம் தொடங்கினோடனே சட்டமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணணும். ப்ரொடியூஸ் பண்ணி 6 வாரத்துக்குள்ளே அவங்க ஓகே சொல்லணும் சட்டமன்றத்தில். அப்படி ஓகே இல்லை அப்படின்னா என்னென்னா அந்த சட்டம் கொண்டு வந்தாங்களே அது வந்து ரத்தாயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் அப்படின்ற புகழ்பெற்ற நூலை வந்து யார் எழுதியிருக்கா அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. இவர் இந்தியாவின் முதுபெரும் மனிதர் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புக்கு நேம் என்ன அப்படின்னா பாவர்ட்டி அண்டு அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் அப்படின்னு புக்கை வந்து எழுதியிருக்கார். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கில்லட்டின் அப்படின்ற சொல்லுக்கு வந்து அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கில்லட்டின் அப்படின்ற சொல்லுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தவறான நடத்தையை கண்டிப்பது இது கிடையாது. தீர்மானம் கொண்டு வருவதற்கு அனுமதி மறுப்பது இதுவும் கிடையாது. கூட்டத்தொடர் முடிவுக்கு வருவதற்கு முன் சபையை ஒத்தி வைக்கிறது இதுவும் கிடையாது. இது பேர் என்னென்னா அட்ஜார்ன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒத்தி வைக்கிறது அட்ஜார்ன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற அலுவல்களை முடிவுக்கு கொண்டு வரும் வந்து என்னென்னா வாக்கெடுப்புக்கு விடுறது. அதாவது இப்போ பட்ஜெட் செஷனில் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, பட்ஜெட் வந்து என்னென்னா படிக்கிறாங்கல்ல, பட்ஜெட்டை படிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கமிட்டிக்கு அனுப்புவாங்க, குழுவுக்கு அனுப்புவாங்க, பாராளுமன்ற குழுவுக்கு. அவங்களாம் வந்து ரெஃபர் பண்ணி என்னென்னா படித்து பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க, பரிந்துரை கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்தை தான் முடிவு பண்ணுவாங்க பேசி. ஓகேவா? அது மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ வந்து என்னென்னா இப்போ பட்ஜெட் என்னென்னா பிப்ரவரி மாதம் படிக்கிறாங்களா, மார்ச் மாதம் கடைசிக்குள்ளே நம்மளுக்கு முடியணும். ஏன்னா 1 ஏப்ரல்லேருந்து புதுசாக நிதியாண்டு ஆரம்பிக்குது, நம்மளுக்கு பணம் தேவை. மார்ச் 31க்குள்ளே என்னென்னா முடித்தா தான் என்ன பண்ண முடியும், காசு எடுக்க முடியும் கஜானாலேருந்து. என்ன பண்ணுவாங்க, அதனால் என்னென்னா மார்ச் கடைசியில் என்ன ரஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா நிறைய விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணலனாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சபாநாயகர் என்ன பண்ணுவார், அடுத்தது மற்ற அலுவல்கள்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து என்ன பண்ணுவார், ஓட்டிங் கூட்டுருவார், வாக்கெடுப்புக்கு கொண்டு வந்துடுவார். இதுதான் வந்து கில்லட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 1920-21 மாப்ளா கழகம் நடைபெற்ற இடம் எது அப்படின்னு சொல்கிறாங்க. மாப்ளா கழகம் வந்து என்னென்னா கேரளாவில் இருக்க முஸ்லீம்ஸ் வந்து நடத்தின கழகம் தான் மாப்ளா கழகம். ஸோ கேரளா அப்படின்னு வரும். ஓகேவா? கேரளாவில் அரபியர்கள் வந்து நிறைய பேர் செட்டில் ஆயிருந்தாங்க. அவங்க வந்து என்னென்னா நடத்தின கழகம் தான் மாப்ளா ரெபல்லியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலேய அரசு இதனால் பாதிக்கப்பட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். லாஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றுவதற்கு அரசியலமைப்பு நிர்ணய சபை எடுத்துக்கொண்ட கால அளவு. அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றுவதற்கு அரசியலமைப்பு நிர்ணய சபை எவ்வளோ காலத்தை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மொத்தம் 2 வருஷம் 11 மாதம் 18 நாள் வந்து எடுத்திருப்பாங்க. ஓகேவா? அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. என்றைக்கு வந்து எல்லாமே ஃபைனலாக வந்து ஓகே பண்ணி சப்மிட் பண்ணி சைன் பண்ணுவாங்கன்னா 26 நவம்பர் 1949. இந்த நாளை தான் நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் டே, அரசியலமைப்பு தினமாக கொண்டாடுறோம். இன்றைக்கி தான் வந்து என்னென்னா சப்மிட் பண்ணி எல்லாம் சைன் பண்ணியிருப்பாங்க. இந்த கான்ஸ்டியூஷன், இந்த அரசியலமைப்பு வந்து நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ண தினம் இன்றைக்கி தான் 26 நவம்பர் 1949 சைன் பண்ணியிருக்காங்க. 2 வருஷம் 11 மாதம் அண்ட் 18 நாள் வந்து ஆகியிருக்கு இந்த கான்ஸ்டியூஷனை ரெடி பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஓகே, இதோட வந்து இந்த வீடியோ முடியுது. நம்ம நாளைக்கு வந்து இதே மாதிரி இன்னொரு டெஸ்ட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.